என் பேர் ஜி வனுமித்ரா. நான் சின்பின் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமியில் 8 இயர்ஸாக கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் கீதாஞ்சலி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எஸ்ஏஃப்ஐ நேஷ்னல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் ஆகியிருக்கேன். இதில் வந்துட்டு சில்வர் மெடல் எடுத்திருக்கேன். இதில் மொத்தம் 35 ஸ்டேட்ஸ் வந்தாங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. நான் அதில் சில்வர் மெடல் எடுத்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த டயத்தில் வந்துட்டு எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த எங்கள் மாஸ்டர் சென்சர் கணேஷ் மூர்த்திக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய ஸ்கூல் பிரின்ஸிபல் மேகலா மேம்க்கும் என்னோடய பிடி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களோட அகாடமி கோச் செல்வராணி, ஸ்வர்ணரேகா மேம் அண்ட் என்னோடய சீனியர்ஸ் மோனிஸ்ரீ இனியாக்காக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு ரொம்ப செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கராத்தேவை கேர்ள்ஸ் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. 69th ஏசிஎஃப்ஐ ஸ்கூல் கேம்ஸ் நடந்த மகாராஷ்டிரா பூனேயில் நடந்துச்சுங்க, பாராமதிங்கிற இடத்துல. ஸோ அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஜி வினுமித்ரா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் 68 kg அண்டர் 17ல். ஸோ அதில் சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஐசிஐசி சிலபஸ்லேயுமே நம்ம 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, இனியா அண்ட் மோனிஸ்ரீ. அவங்க ஒரு ரொம்ப டஃப் ஃபைட்டுங்கனால அவங்க ஒரு மேட்ச்சை லூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருந்துச்சு. டோட்டலாக 35 ஸ்டேட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது இல்லாமல் சிஐஎஸ்சி போர்ட் அண்ட் சிபிஎஸ்சி போர்ட் அண்ட் ஐஎஸ்எஸ்ஓ போர்டு எல்லா போர்டும் டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 750 மாணவ மாணவிகள் அதில் பங்கேற்றிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஜி வினுமித்ரா வந்து கீதாஞ்சலி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க வந்து சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு வந்து இதில் 6 சில்வர் மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் டோட்டலாக தமிழ்நாடு கைப்பற்றிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஆனால் உதயநிதி கிட்ட நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டெப்டி சிஎம்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். கராத்தே இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஏசிஎஃப்ஐயில் சிபிஎஸ்சியில் வந்துருச்சு, ஐசிஎஸ்சியில் வந்துருச்சு, எல்லாத்துலேயுமே நம்ம கராத்தே இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி, பாரத யூனிவர்சிட்டி. ஸோ இந்த நேரத்தில் முதல்வர் கோப்பை சிஎம் ட்ராஃபியில் வந்து கராத்தே இல்லாத ஒரு பெரிய வருத்தத்தை அளிக்குது. ஸோ இந்த நேரத்தில் இது ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அண்ணன் இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி சிஎம் ட்ராஃபியில் கராத்தே இன்க்ளூட் பண்ணாருன்னா கராத்தே மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.